Hello every friends, welcome to All in All Sports. நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ், எங்கூட அருண். எஸ். ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் நியூஸும் இதில் இருக்குது. பட் ஆமாம், அதே அரைச்ச மாவெலாம் கிடையாது, புதுசாக நிறைய நியூஸ் இருக்குது. இப்போ அரைச்ச மாவை நீ அரைக்க தான் போகிற. இப்போ 3வது T20 இன்டர்நேஷனல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து இங்கிலாந்து இந்தியாவை தோற்கடிச்சிருக்காங்க. ஒரு 2-1 அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் வின் பண்ணுவாங்க இந்தியான்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. வந்துட்டோம்லன்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி நாங்க நெயில் விட்டாதான் கொண்டு போவோம். சரி, ஓகே. ஆனா இது ரெண்டு டீமும், அதாவது ஒரு டீம் வந்து ரொம்ப மோசமான பேட்டிங் ஆடுறாங்க, உன்னோட நான் மோசமா பேட்டிங் ஆடி முடிச்சு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஆடுறாங்க. சோ சொல்லு, எப்படி இருந்துச்சு போட்டி? என்ன டவுட்னா ப்ரோ, அட்டாக்கிங் இந்தியன் கரெக்டா இல்ல அவங்க அந்த மைண்ட் செட்டா ஆடுறது கரெக்டா இல்ல இப்படியே ஆடுங்கன்னு சொல்லி கொடுத்த கம்பீர் சொல்றது கரெக்டா? எனக்கு தெரியல. பட் ஒரு சின்ன இதே விஷயம் என்னன்னா, கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் தோக்குறாங்க இந்தியா. அண்ட் கடைசியா 2024 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 3வது தோல்வி தான் இது அவங்களுக்கு. அந்த மாதிரி நல்ல ரெக்கார்டு இருக்குதான் T20 இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும். அந்த ரெக்கார்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீ சொல்ற அந்த அட்டாக்கிங் இன்டென்ட் வந்ததுனால தான். ஸோ அப்படி இருக்கிறது வின் பண்றப்போ அதை நம்ம கொண்டாடுறோம். பட் அது தோக்குறப்பதான் நமக்கு தெரியுது அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு. ஆனா என்னன்னா, இல்ல நீ சொல்றது புரியுது எனக்கு. என்னதான் இது T20 மேட்சா இருந்தாலும் அந்த டீம்ல ஒரு பத்ரிநாத்தோ, ஒரு அஜின்கியா ரகானேவோ, இல்ல கேன் வில்லியம்ஸோ தான் இருக்கணுங்கிறதா உன்னோட. விராட் கோலியே இருக்கணும்ன்ற. சரி, விராட் கோலியோ KL ராகுலோ போதுமா? ஆசை தீர்ந்துச்சா? அவங்க இல்ல நானே இழுக்கல இல்ல இவ்வளவு நேரம் சோகமா இருந்த சிரிக்கிற பத்தி அதுக்காக தான். ஜஸ்ட் காமெடி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கணும். கூட சொல்லி வருத்தமா இருந்தேன். விராட் கோலி எல்லாம் இட்டர் ஆயிட்டாரியா T20ல. விட்டுறியா அவர் வேணா? இவராவது ஒத்துக்கிறாரு. நான் எப்பயுமே ஒத்துக்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. சரி, ஓகே. அதான் அந்த இன்டென்ட் தேவைதான். பட் ஒரு பக்கம் இன்னிங்ஸை கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா இப்ப இருக்கிற இந்தியன் டீம்ல பிரச்சனை என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வர எல்லாருமே, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷி, சிவம் துபே அடிப்பாரு. ஆனா வாய்ப்பு தான் கிடைக்கல. எல்லாருமே அடிக்கக்கூடியவங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குதான். ஜூரல்ங்கிற ஒருத்தர் வந்து மேபி நிக்கலாம். ஆனா அவருமே வந்து அடிக்கதான் ட்ரை பண்ணுவாரு. வந்து எத்தனாவது இடத்துல நிக்க வைக்கலாம்? 8வது இடத்துல கொண்டு வந்து நீ நில்லுனா எப்படி நிக்க முடியும்? இதுல மக்கள் கருத்து வேற. எனக்கு எதுக்கு ஆட விடுறீங்க? எனக்கு இதுல டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நீங்க ஜூரல் ஆட வைக்கிறீங்கன்னா அவரோட பொசிஷன் மிடில் ஆர்டர், அங்க ஆட வைங்க. இல்லைன்னா அவர் ஆடவே வைக்காதீங்க, வெளியே உட்கார வச்சிருங்க. 8வது இடத்துல எதுக்கு அவர் ஆடணும் அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி இருக்கு. கீப்பர் வந்து சஞ்சுவா கண்டினியூ பண்றாரு, சரி ஓகேங்க, ஒத்துக்கலாம். பட் ஆனா இருந்தாலுமே பேட்டரா யூஸ் பண்ற போது நீங்க வந்து ஒரு 5-6 கூட மேக்ஸிமம் ஓகேங்க. ஹர்திக்கு முன்னாடியே இருக்கலாம், அக்ஷர் பட்டிக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அவருக்கு தான். அது அவரால் பர்ஃபார்மே பண்ண முடியல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்து இந்த சீரீஸ்ல ஒத்துக்கலாம். இருங்க சொல்றேன். உடனே வந்து டிசப்பாயின்ட்லாம் ஆகல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவர் இருக்காருல்ல ஆர்ச்சர், அவர் ராஜஸ்தான் தானே? ஐபிஎல்ல தப்பிச்சோம். ஏன்னா அதாவது சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் அவுட் ஆயிருந்தாரு இல்லையா? 3 மேட்சுமே ஆர்ச்சர் தான் எடுத்திருந்தாரு. ஒரே டைப் ஆஃப் விக்கெட்ஸ். சஞ்சு சாம்சனுக்கு அந்த பின்னாடி கொஞ்சம் நகுந்து அடிக்கிறது தான் அவரோட பிளஸ். பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருக்கு பிளான் போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர். அதாவது அவரோட பாடி மேல அவரோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அவர் பாடி மேல போட்டா அவர் மாட்டிக்கிறாரு. அதுவும் ஒரே இடத்துல அவர் ஃபீல்டு அங்க வச்சுட்டு அந்த பாடி மேல போட்டா தூக்கி அடிச்சு மாட்டிக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணணும்னா அந்த டெக்னிக்கல் ஐட்டா மாத்தணும், இல்லாட்டி இது அப்படியே கண்டினியூ தான் ஆக போகுது. இல்ல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சஞ்சு வந்து ஓகே அடிச்சார பேட்டர் எல்லாருமே தெரியும். பட் இந்த அளவு ஒரு ஃபோர்ஸ் அடிக்கணுமா? என் கேள்வி அந்த கேள்வி. அவர் வந்து அடிக்கட்டும், நான் இல்லைன்னா சொல்லல. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால வித்தியாசமான ஒரு சஞ்சுவை பார்த்தோம். அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் அதுவுமே ஒரு டிஃபரெண்டான சஞ்சுவை பார்த்தோம். பால் கிடைக்கலன்னா நின்று ஆடுவார், பால் கிடைச்சா அடிச்சு ஆடுவார். அதே மனுஷன் இந்த சீரீஸ்ல பண்ணல. இல்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நீ சொன்னதை பண்ணாரு அவரு, நின்னுதான் ஆடினாரு. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லா பெருசா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. 2வது ஓவர் அடிச்சிருப்பாரு. அப்படிதான் இந்த சீசனும் ட்ரை பண்ணாரு. ஆனா இது ஃபுல்லா பாடிக்கு வருது பால், அடிச்சாங்க கட்டாயத்தில் தான் அவர் இருக்காரு. அங்க ஃபீல்டு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை அடிக்கிறாரு. ஒரு சில பால் மிஸ் ஆனாலுமே விக்கெட் அவருக்கு போயிருது. அதான் நான் திரும்பவும் சொல்றேன், அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதாவது பவுலரோட லென்த்தை மாற்ற வைக்கணும். ஏன்னா அக்யூரேட்டா போட்டுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்ல. அது அவருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. சரி, இன்னொருத்தர் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்கேமர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, யாரு அது? என்ன ஸ்ட்ரைக் ரேட்? புரியல எனக்கு. ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தரமான ஒரு இன்னிங்ஸ் கொடுக்க மாட்டாரு. அபிஷேக் சர்மா அப்படிதாங்கிறது ஊருக்கே தெரியும், அது அவருக்கும் தெரியும். அவர் அடிக்க தான் போறாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவரை மேல திரும்ப குறை சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவரால் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். SRHலயும் அதான் பண்ணாரு. அப்ப அடிக்கிறப்போ எல்லாம் கொண்டாடி தானே இருந்தீங்க, என்ஜாய் தானே பண்ணீங்க. எல்லாருமே தான் அவர் என்ஜாய் தான் பண்ணாங்க. அவர் 6 அடிக்கிறப்போ அபிஷேக் சர்மாவை பாராட்டினவங்க தான் இருக்காங்க. நீயே வீடியோலாம் போட்டிருக்க.
ஆனா அப்படி இருக்கிறப்போ திரும்ப அவர் அவுட் ஆகிறது மட்டும் தான் என் பிரச்சனையா உங்களுக்கு தெரியுது. ஸோ அபிஷேக் சர்மா அடிக்க தான் போவார். அவரை நீங்க அப்படியே விட்டுருங்க. இத்தனை அப்படி பார்த்தா ரிஷப் பண்ட் தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். பல வருஷமா கேள்விதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அவரை விட்டுருங்க. அப்ப நீங்க உள்ள ஸ்டாண்ட் பண்றதுக்கு யாருன்னு பாருங்க. திலக் வர்மா மாதிரி நின்று ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா எடுக்கணும்ல. திலக் வர்மா நின்று ஆடினா எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அடிச்சாடுறாரு அவரு. அவ்வளவுதான். ஓகே சரி கேப்டனுக்கு வருவோம். இல்ல கேப்டன்சி ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணிருந்தாங்க. அந்த கேப்டன் இல்ல பேட்டரி கேப்டன் வருவான் ஸ்கை. அதான் பேட்டரா வருவான். ஐயோ பேட்டிங்க விட்டுரு. அவர் கேப்டனு. அவர் சொதப்பனாலும் ஆடுவாரு. அவர் ஸ்கை 360 இப்படிதான் சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. சமாளிச்சுட்டு போக வேணும். ஆனா நேத்து கேப்டன்சி கம்பேர் டு ஸ்கை வந்து பட்லர் பெட்டரா பண்ணாரு. இந்த மேட்சை விடுங்க ப்ரோ. சேப்பாக்ல நடந்ததுல சீரியஸா அந்த மேட்ச் எனக்கு அப்படியே ஒவ்வொருமே என்னென்ன பண்ணாருன்றது அப்படியே மூளையில ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீ கூட ஒருத்தருக்கு வச்சிருந்த லக்கி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஆதில் ரஷீத். ஆக்சுவலி ரியல் கேம் சேஞ்சர் வந்து ரஷீத் தான பொறுத்த வரைக்கும். பிஜிஎம் போட்டுருப்பேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லக்கி பாஸ்கர் போட்டுறோம். கேம் சேஞ்சர் நல்லா இல்லையா பிஜிஎம்? இல்ல படமே நல்லா இல்ல. வேற விஷயம். சரி ஓகே. அதாவது அந்த ஆதில் ரஷீதோட கடைசியில அவர் பேட்டிங்ல பண்ண விதங்கள் அண்ட் பவுலிங்ல வந்து ஒரு ஸ்பின்னரா பண்ணது வந்து வேற லெவல் சம்பவம். போட்டு தெரியுமா? அது இல்லாம இன்னொருத்தருக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஜேமி ஓவர்டன். சீரியஸா? ஆமா அவருக்கு சதுல் தகுன்னு பேர் வச்சிட்டாங்க. அடுத்த லார்டு நீங்க தான். எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. ஆனா விக்கெட் மட்டும் எடுத்துறாயா அப்படின்னு கண்ணு பிடிங்க ஓவர்டன். ஆனா ஜேமி ஓவர்டன் வந்து நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. அவரோட விக்கெட் நல்லா இருந்துச்சு. செம்ம வேரியேஷன். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே இம்பாக்ட் ஏற்படுத்த அந்த கிரவுண்ட்ல வருண் சக்கரவர்த்தி வந்து ஸ்பின்ல கலக்கி இருந்தாரு. ஒரு விக்கெட் பாங்க என்னங்க பிடிங்க. ஆனா என்ன பிரச்சனை இல்ல ஸ்பின்னர் ஃப்ரம் டிஎன் இஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சர்னு. அது எப்பவுமே தான். ஆனா என்ன ஒரு வருத்தம்னா அவர் 5 எடுத்தாவே இந்தியா தோத்துருது. அது ஒரு கஷ்டமா தான் இருக்குது. மனிஷ் பாண்டே 50 அடிச்சா டீம் தோக்குற மாதிரி தான் அது இப்ப இருக்கு. ஆனா அவர் ஒரு காலகட்டத்துல இதான் கேஎல் ராகுல் அடிச்சா தோக்குற மாதிரி. விராட் கோலி அடிச்சாலும் தோக்குது. என்ன செய்ய? கேஎல் ராகுல் கலாச்சு. நீ விராட் கோலி வந்து நான் இருக்கறனால தான் நீங்க கலாய்க்கிறீங்கன்னு மக்களுக்கும் தெரியும். சரி ஓகே. இந்த போட்டியை விட்டு அடுத்த மேட்ச் வந்து கண்டிப்பா அடுத்து எல்லாமே பயங்கரமா ரன் போற இடங்களா தான் இருக்க போகுது. இந்தியானாலே அப்படிதானே புதுசா சொல்றீங்க. சரி பாப்போம் இந்த சீரிஸ் அங்க டிசைட் பண்றாங்களா இல்ல நான் கடைசியில தான் போய் டிசைட் பண்ணுவேங்கறத பாக்குறேன். ஏன்னா நான் வந்து 4-1 அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதுல 1 கிடைச்சிருச்சு. இது ரெண்டும் இந்தியா அடிக்கணும். சோ உன்னோட ப்ரெடிக்ஷன் 3-2 தான். 3-2 தான். சரி பாப்போம். டீம்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் பொதுவா சொல்லிக்கிறேன். புரியல எனக்கு. இல்ல சரி இங்கிலாந்து வந்து எனக்கு ஒரு சைடு வின் பண்ணணும்னு ஆசை. பட்லர் எத்தனை நாள் வந்து கேப்டன்சி சொதப்பனா சொல்லி இன்க்ளூடிங் மீ சொதப்பனா எல்லாமே சொல்லிட்டு இருந்தா. நான் உங்களுக்கு இன்ஸ்டா போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தேன். பட் ஆனா அந்த 2 மேட்ச் கேப்டன்சி பார்த்தோன்னே மனுஷன் உனக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காப்ல அப்படின்றது தெரியும். எனக்கு என்னன்னா நீங்க டெஸ்ட்ல அடி வாங்கிட்டு இருக்கீங்க. ஓடிஐ ஆடுறதே இல்ல. T20 இன்டர்நேஷனல் ஜெயிச்சு கொஞ்சம் மரியாதையா இருக்கட்டுமே பாக்குற வேற எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் கௌதம் கம்பீர் இது பண்ணக்கூடாது தாக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டா. ஆல்ரெடி அவர் தாக்கப்பட்டார். இதுக்கப்புறம் அவர் தாக்கறது எதுவும் அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாரு. நான் கேட்ட பிளேயர்ஸ் கொடுக்கல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு ப்ரோ கௌதம் கம்பீரோட கோச்சிங் பண்ணதுல இருந்து கேப்டன் யாராவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? யாருமே பண்ணல. அதுதான் ஸ்கை பண்ணிட்டு இருக்காரு. ஓ இது வேற இருக்கா? இன்னொன்னு சமியை கொண்டு வந்திருந்தாங்க. பட் எனக்கு சமி கொஞ்சம் நல்ல ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருந்தாரு. பட் நல்ல ரிதமா தான் இருந்தாரு. ஆனா அடி வாங்கினாரு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சது. டெய்லண்டர்ஸ் கூட அவரால விக்கெட் எடுக்க முடியல. கொஞ்சம் லென்த் எல்லாம் நான் தான் எனக்கு புரிஞ்சது என்ன சரி ரொம்ப நாள் வராப்ல முதல் மேட்ச் என்னத்த நம்ம சொல்றது பரவாயில்லை போடுங்க சமி அவ்வளவுதான் மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்டா கம்பேரிட்ட தக்லைஃப் பண்ண பண்ணாரு பத்தியா வார்னிங் டைம் இல்ல அதான் அது வந்து அப்ப அவர் ஃபுல் ஃபிட்னஸ்ல இல்லங்கிறது இப்பயே தெரியுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ள ரெடி ஆகணும். ஏன் அப்படின்னா அடுத்த அப்டேட் அதை தான் கொண்டு வரேன். என்ன பும்ரா வந்து ரெடி ஆகிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பும்ரா வருவாரா இல்லையாங்கிறது தெரியல. முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமா அட போங்க நீங்க வேற எங்க பை மொமெண்டே கிடையாது போல. அர்ஷதீப் சிங் அதே மாதிரி தான் இன்ஜூரில உட்கார்ந்திருக்காரு. அர்ஷதீப் சிங் ரெஸ்ட் தானே சொன்னாங்க. இன்ஜூரி லைட்டா ஷோல்டர் சைடு மறைச்சிட்டாங்க அவங்கட்ட. ரைட் எங்கிட்ட மறைச்சிட்டாங்க இல்ல எல்லாரையும் மறைச்சிட்டாங்க. 3 பவுலருமே இன்ஜூரினா டிஎஸ்பி சிராஜ் ஆன் டியூட்டிங்க. சிராஜ் புவனேஸ்வர் குமார் கூட்டு போலாம் பெட்டர் சாய்ஸ். 2 பேரும் கதறி முகேஷ் குமார் புவனேஸ்வர் குமார்லாம் நல்ல சாய்ஸஸ் தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட் இருக்கு. விராட் கோலி வந்து பிராக்டிஸ் பண்ண போயிட்டாரு டெல்லி டீமுக்கு. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. இதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயம் தான். அடிக்கணுமே ரோஹித் சர்மா போய் அசிங்கப்பட்டு வரக்கூடாது இல்ல. இன்னொன்னு அதுலயே சந்தோஷமான விஷயம் ஒரு ஃபேன் பாய்க்கு. என்னது ஆயுஷ் பதனி தலைமையில. ஆமா என்னன்னா அவர்கிட்ட கேட்டாங்களா ஆக்சுவலி டெல்லி கிரிக்கெட் போர்டு கேட்டிருக்காங்க நீங்க கேப்டன்சி பண்றீங்களா விராட் அப்படின்னு கேட்டதுக்கு அவனே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து விராட் கோலியும் சொல்லியிருக்காரு. ஆயுஷ் பதோனி அவர் தான் கேப்டன். அவர் தலைமையின் கீழ் விராட் கோலி ஆட போறாரு. ரிஷப் பண்ட் ஆடல நான் வரமாட்டேன் அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. ஏன்னா கேப்டன்சி கொடுக்கறதுனாலயா? அப்படிலாம் கிடையாது. கேப்டன்சி அவர் தான் வேணான்னாரு. ஆல்ரெடி அசிங்கப்பட்டாச்சு. இது வேணாங்கிறதுனால வெளியே வந்துட்டாரு. ரெஸ்ட் வேணுங்கிறதுனால வந்து அவர் வந்து பின்னாடி வந்திருக்காரு. ஏன்னா ஓடிக்குள்ள வர போறாருல்ல இப்போ. அதனால ஆனா இது மட்டும் இல்லாம கேஎல் ராகுல் வந்து கர்நாடகா டீமுக்காக ஆட போறாருங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவரும் 30ஆம் தேதி
உள்ள என்ட்ரி ஆகுறாரு. சரி, சந்தோஷம். ஒழுங்கா ஆளுங்க தெய்வமே. சரி, அது அவர் டொமஸ்டிக்ல ஆடிடுவாரு, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. சரி, இதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து 38வது நேஷனல் கேம்ஸ் வருதாமே உத்தரகாண்ட்ல. எஸ், தேசிய விளையாட்டு போட்டிகள் Yes, 38வது எடிஷன். இல்லையா, தெளிவா சொல்லிடுறேன்யா. அது வந்து இப்ப நடக்க போகுது உத்தரகாண்ட்ல. அதை வந்து இப்போதைக்கு நரேந்திர மோடி இனாகரேட் பண்ணி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதுல எல்லா ஸ்போர்ட்ஸுமே கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாரோட கண்ணும் நடத்துற உத்தரகாண்ட் மேல இருக்கு. அது இல்லாம ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் இவங்கலாம் செம்ம டாமினேட் பண்ணுவாங்க நேஷனல் கேம்ஸ்ல. மும்பை கூட அளவுக்கு தான். ஆனா தமிழ்நாடுமே இது ரொம்ப குறிப்பிட்டத்தக்க ஒரு டீமா தான் இருந்திருக்காங்க. எல்லா நேஷனல் கேம்ஸையுமே இந்த டைமும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. பட் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற கபடி ஈவெண்ட்ல அவங்க கிடையாது. ஏன்னா இது பண்ண நேத்தாங்க ரீச் ஆனாங்க. அந்த அடிச்சு அது கிடையாது, அது வேற. இது வந்து நேஷனல் கேம்ஸ் ஏன் அவங்க குவாலிஃபை ஆகலன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சீனியர் நேஷனல்ஸ்ல அவங்க குவார்டர் ஃபைனல் காலிறுதி கூட குவாலிஃபை ஆகல. அதனால அவங்க வந்து இங்க இருந்து போகல. ஸோ நேஷனல் கேம்ஸ் இதுக்கப்புறமா பயங்கரமா நடக்க போகுது. அதை பத்தின அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல தொடர்ந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குகேஷ் நல்லா டாமினன்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேக்னஸ் கால்சன் கிளாசிக் டோர்னமெண்ட் பக்கம் என்ட்ரி ஆகுவாரு. அவருக்கு கிளாசிக் சுத்தமா ஆகாது, பட் தெரியல வராரு உள்ள. ஏதோ ஒரு சுல்சமத்தை இது பண்ற மாதிரி வரா போல. அப்படி இல்ல, அவர் ரொம்ப நேரம் உட்கார்ற ஆள் கிடையாது. அப்படி அதனால சொல்றேன் நானு. அவர் வந்து கிளாசிக் பக்கம் என்ட்ரி ஆகுறாரு. இன்னொன்னு அடுத்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாக்கு ஏதோ பேர்லாம் வச்சிருக்காங்க நம்ம டிராஃபி. ஆமா, வார்னே முரளி டிராஃபி. நல்லா இருக்கு. அந்த டிராஃபி பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. என்னன்னா கை வச்சானே வார்னே ஸ்பின் பண்ற அந்த ஒரு போஸ்டர் வச்சிருந்தாங்க. முரளிதரன் ஸ்பின் பண்றாங்க. அண்ட் அது அந்த டிராஃபி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்ரீலங்கா வந்து அந்த கல்ச்சருக்கு ரொம்ப பேர் போனாங்க. அதை பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போது அந்த சீரிஸும் நல்லா இருக்கும். ஸ்மித் கேப்டன்சிக்குள்ள வந்திருக்காரு திரும்ப. அதை பார்க்க ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல அப்டேட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கு. எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். அப்புறம் என்ன, இதை முடிச்சு போமா? தாராளமா. நன்றி, வணக்கம்.